கதை முடியும் பொழுது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று காத்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் வந்து இனியா அந்த கொலையை பண்ணலை, பண்ணது சுதாகர் தான் அப்படின்னு வந்து முடிக்க போகிறாங்க. அதுக்கான சிசிடிவி ஆதாரமும் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஃபுல்லான ஆதாரமாக கிடைக்காட்டியும் ஒரு முக்கியமான விஷயங்கள் கிடச்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபி உள்ளே இருந்துக்கிட்டு நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுங்கள், ஏன் அப்படின்னா வந்து நம்ம புள்ளை வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு அவர் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் அடிச்சிட்டாங்கலாம் குடும்பத்துக்கே தெரிஞ்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் அவர் எப்படி வெளில கூட்டு வரலான்னு பார்க்குறாங்க. போலீஸ்காரங்க வரும்பொழுதும் இவங்களே கோபி தான் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ இந்த ஆதாரத்தை வந்து பார்த்தா ஏற்கனவே நிதிஷ் உள்ளே இருக்கும் பொழுதே சுதாகர் ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்துட்டு வாசல்ல இருந்தே தான் கால் பண்ணியிருக்காரு. இனியா வரும்பொழுது பக்கத்துலேயே தான் காரை போட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு தெரியுது. அப்போ ஒருவேளை நிதிஷ் வந்து சுதாகரோட பையனே இல்லையோ, சந்திரிகாவோட பையன் மட்டும்தானோ, அதே மாதிரி இல்லைனா வந்து பணத்தாசைக்காக இல்லை இவனால் பேர் கெட்டு போச்சுன்னு கொலை பண்ணாரா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இந்த ஆதாரத்தெல்லாம் கொடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கதை எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இடம்பொருள் நவ் சேனலில் இனிமேல் ஷார்ட்ஸ் ரிவ்யூலாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின் சேனலில் ஃபுல் ஃபார்ம் வீடியோஸ்லாம் வரும். தேங்க்யூ.